அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். திருப்பாடம் 35. தெய்வமே, நீர் என்றும் எங்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்டிருக்கிறவர். எகிப்திலிருந்து மோசே தலைமையில் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தும் பொழுது அவர்கள் உமது அன்பை வழிநடத்தி உணராமல் எத்தனையோ முறை உமக்கு எதிராக அவர்கள் பாவம் செய்தார்கள். 10 கட்டளையை பெற மோசே சீனாய் மலையில் இருந்த பொழுது பொன் கன்றுக்குட்டியை செய்து வழிபடத் துவங்கினார்கள். உமது சினம் அவர்கள் மீது பொங்கி எழுந்தது. மோசேயிடம், இவர்களை அழித்து விடுகிறேன், உன்னையே நான் பேரினமாக்குவேன் என்றீர். ஆனால் மோசே தன் மக்களுக்காக இடம் பரிந்து பேசும் பொழுதும் நீரும் சினத்தை விட்டொழித்து மனம் மாறுகிறீர். உமது சினம் நீடித்திருக்கும் சினம் அல்ல, நொடிப்பொழுதில் மாறக்கூடிய சினம். ஆண்டவரே, இதோ எங்கள் மீதும் நீர் அன்பு கொண்டிருக்கிறீர். எங்கள் வாழ்விலும் எத்தனையோ முறை மன்னிப்பையும் இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு காண்பிக்கின்றீர். மன்னிக்கும் உயரிய எண்ணம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலும் நிலைத்திருக்க அருள் தாரும். பல நேரங்களில் எங்கள் சினம் காலங்காலமாய் தலைமுறை தலைமுறையாய் ஒரு வடுவாய் எங்கள் மனதில் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. சினத்தின் பொழுது நாங்கள் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்று உணராமலேயே பல தவறுகளை செய்து விடுகிறோம். சினத்தை விட்டொழித்து பொறுமையாய் நாங்கள் வாழவும், உறவுகளில் உறுதியடையவும், மன்னித்து வாழவும், ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழவும் வரமருள பாதம் பணிகின்றோம்.